ஓகே. ஜெய் குருதேவ், எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்ப 12வது சாப்டருக்கு வந்திருக்கோம், செஷன் 13. இதுவும் ஒரு 8 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். போன சாப்டர்ல நம்ம அதை ஞான அஷ்டகம்னு சொன்னோம். ஏன்னா அந்த 8 ஸ்லோகங்களும் ஒரு ஸ்தித பிரஜனை பத்தி சொல்லியிருக்காங்க, எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவரையா அஷ்டவக்கரர் அதை நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து சொன்னாரு. நம்மளும் அதை ஓரளவுக்கு புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறமா இப்போ ஜனக இன்னொரு 8 ஸ்லோகங்கள் சொல்றாரு. என்னன்னா, இவர் இன்னொரு படி மேல போயிட்டு தான் ஒரு ஞானி போல சொல்றாரு. அதாவது அர்ஜுனன் ஞானி போல பேசுறான்னு சொல்லிட்டு பகவான் கலாட்டா பண்ணுவார், அந்த மாதிரி இல்லை. இங்க நிஜமாவே இந்த ஞானம் அடைந்த ஒருவன் ஸ்திர பிரஜன்ன்றது ஒரு பர்ஃபெக்ட் மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் பத்தி பேசணும். இப்போ மேன் ஆஃப் ரியலைசேஷன் இஸ் ஸ்பீக்கிங். தன்னை உணர்ந்தவன் இங்கு பேசுறான். தன்னை உணர்ந்தவன் என்ன பேசுறான் அப்படின்றதுதான் இந்த ஒரு சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப எடுத்துட்டேன்னா இதுல ஜனகரோட மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆத்மாவில் லயித்திருப்பதை கற்றுட்டேனா, நானே கத்துட்டேனா, எப்படி ஆத்மாவில லயிச்சு இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டேன். நானும் ஆத்மாவிலே லயிச்சு இருக்கேன். என்னென்ன வந்தாலும் நான் அசைக்க முடியாத அளவுக்கு ஆத்மாவில் லயித்திருப்பேன் அப்படின்னு எல்லா விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒரு மன விகாரங்களையும் சொல்லி இதெல்லாம் எனக்கு இல்லை போயிடுத்து. நான் இப்ப நல்லா எனக்கு தெளிஞ்சிட்டேன். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆத்மாவில் எப்படி நான் ஆழ்ந்து இருக்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். எப்படி தெரிஞ்சுட்டேன்? என்னோட குருவோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸால படிப்படியா நான் மேல ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் இவர் ராஜா இல்லையா, ராஜ ரிஷி. இவருக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ராஜாங்கத்தை பார்க்க இவர் நான் ரியலைஸ் சோல்னு சொல்லிட்டு காட்டுக்கு ஓடி போயிடல, சன்னியாசியா இருக்கல, ராஜாவா தான் இருக்காரு. ஆனா இந்த சாப்டர் நம்ம பூரா படிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது, அவர் ராஜாவா இருந்து ஒரு சந்நியாச யோகத்துல இருந்தாரு அப்படின்றது. அதனாலதான் அவர் ராஜ ரிஷி, அவர் ரிஷியா இருக்காரு, ராஜாவாவும் இருக்காரு. அதனால்தான் அவரை நம்ம ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ராஜாங்க கடமைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் என் மன அமைதிய எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னோட இந்த ராஜாங்க கடமைகள், இந்த ராஜாங்கத்தை நான் நிர்வகிக்கும் பொழுது நான் ஈடுபடக்கூடிய இந்த காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் என்னோட அமைதியான ஒரு இதை கலைச்சிடுமோ, அப்படி கலைக்கிறதே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு என்ன விஷயங்கள் அவர் ஈடுபடுறாரு? ராஜாங்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாகங்கள் யக்ஞங்கள் பண்ணணும். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இவர் ஒன்னும் மற்றவங்களுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இவர் ஈடுபடல. ராஜாங்க விஷயங்கள் அப்படி சொல்லும் போது ஒரு ராஜா தன்னோட பிரஜைகளின் ஒரு சுபிட்சத்துக்காக யாகங்களும் யக்ஞங்களும் செய்யணும். அது செய்யறார், சரிங்களா? இந்த யாகங்களும் யக்ஞங்களும் அது அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அவர்களின் மனங்களை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது தவிர நிறைய பூஜைகள், இப்ப குருஜி கூட ஆசிரமத்துல நிறைய பூஜைகள், நவராத்திரி அப்ப 10 நாள் பெரிய யாகங்கள் யக்ஞங்கள் எல்லாம் பண்றாரு. அவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆனா அவர் பண்றது லோகக்ஷேமத்துக்காக பண்றாரு. அந்த மாதிரிதான் இந்த ராஜ ரிஷியான ஜனகரும் இதுல ஈடுபடுறார். அவர் இதெல்லாம் தேவைதான். ஏன் அப்படின்னா, இந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்வதனால இதெல்லாம் தெய்வீக கர்மங்கள்.
இது வந்து நமக்கு வந்து கர்ம பலத்தை தரக்கூடிய கர்மங்கள் இல்ல, இதெல்லாம் தெய்வீக கர்மங்கள். இந்த தெய்வீக கர்மங்கள்ல எல்லாரும் ஈடுபடணும். தினம் நம்மளாம் பூஜை பண்ணணும், விளக்கேத்து. நம்ம சின்ன பிள்ளைன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா, 6 மணி ஆனா விளக்கேத்துட்டு சுவாமி ஏன் விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா தெரிஞ்ச அப்புறமா இது செய்யறது வந்து சுபிட்சத்துக்கு, வீடு நல்லா இருக்கிறதுக்கு, குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தினம் சாயந்தரம் விளக்கேத்துனா the பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. வாசக்கதவை விளக்கேத்திட்டு வாசக்கதவை திறந்து வைக்கணும், பின்கதவு வாசக்கதவுல இருக்கிறதே ஒரே கதவு தான். இந்த முன்கதவை திறந்து வச்சுட்டு பின்கதவை மூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா முன்கதவுல லக்ஷ்மி வரும்போது பின்கதவு வழியா அவங்க அக்காவும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம தெரியாம பண்ணிருக்கோம். இதுதான் வந்து சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் வில் என்டர் இன் ஒன் வே, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஷுட் பி அப்ஸ்ட்ரக்டட். அதை வந்து உள்ள வராம நம்ம பாத்துக்கணும். அதனால்தான் நல்லவங்களோட பழகணும், நல்ல வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தவிர நம்ம சாயந்தரம் விளக்கேற்றி பாட்டு பாடணும். யாரை பார்த்து பாடணும்? பகவான் சினிமா பாட்டையா பாட சொல்லுவாங்க 6 மணிக்கு சாமியை இதுல உட்காந்து. நம்ம வந்து பெருமாளை பத்தியோ இல்ல சுவாமியை பத்தியோ அம்பாளை பத்தியோ பாடணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுல ஒரு கட்டாயம் கொடுக்குறாங்க இல்லையா. அது வந்து ஒரு கட்டாயம். ஐயோ இந்த நேரத்துல விளக்கேத்தாட்டா மாமியார் திட்டுவாங்களேன்னு சொல்லி பயந்து பண்ணி இப்ப என்னை திட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஆனாலும் தட் ஹஸ் பிகம் அ செகண்ட் நேச்சர் ஆஃப் 6 மணி ஆச்சுன்னா ஐயோ இன்னும் நம்ம விளக்கேத்தலையே அப்படின்னு சொல்லி இருக்கோம். இதெல்லாம் வந்து நல்ல குணங்கள், நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கான ஒரு கர்மங்கள். இந்த கர்மங்கள் வந்து நம்ம ஒரு ஆன்மீக ஞானத்துல இருக்கவங்க ஏன் ஆன்மீக ஞானத்துல இல்லாட்டா கூட இதெல்லாம் செய்யணும். அதை தவிர வந்து பாட்டு பாடணும், மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி ஸ்தித பிரஜனா ஆரோமோ இல்லையோ அந்த பாதையில ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான நம்மள வந்து அது ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். இந்த பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு முன்னேறினாதான், முன்னேறும் போது அதுவே நமக்கு ஒரு தியானத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மனோநிலையை நமக்கு வளர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நான் பண்றேன், ஆனா இதெல்லாம் வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, என்னுடைய மன அமைதியிலிருந்து என்னை வந்து வெளியில கொண்டு வர்றது அப்படின்னா இதெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னா, இது முதல் ஸ்லோகத்துல அப்படி சொல்றாரு. கடைசியில பொறுத்துக்குள்ள நம்ம வந்து அவரு என்ன சொல்றாரு அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப புரியும். ஏன்னா நான் வந்து இந்த போல் வால்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குச்சி வச்சுட்டு உயரத்தை தாண்டுவாங்கல்ல, உயரத்தை தாண்டும் போதுமே அந்த குச்சியை எதுக்கு நம்ம வச்சுக்கிறோம்? எவ்வளவு நீளமான குச்சி வச்சுட்டு அது மேல உடம்பை எம்பறதுக்காக அது வந்து உபயோகப்படுது. அங்க எம்பின அப்புறமா ஐயோ இந்த கட்டை தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, நான் இதை எப்படி விடுறதுன்னு அதை முடிச்சுட்டா இந்த பக்கமே பொத்துன்னு விழ வேண்டியதுதான் இல்லையா. எந்த ஒரு அந்த நிலைக்கு போன அப்புறமா அதை தாண்டறதுக்காக இதை நம்ம விடணும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த பூஜை புனஸ்காரங்கள், யாக யஜ்ஞங்கள் எல்லாமே வந்து நம்மள மேல இடம்புறதுக்காக ஒரு உபயோகமான ஒரு கர்மமாக இருக்கிறது. இந்த கர்மங்கள் நமக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே படிச்சுட்டு இருந்தானா அதுக்கு மேல நம்ம போக முடியாது. ஓரளவு இப்ப ஜனகர் என்ன ஃபீல் பண்றார்? போல் வாழ்க்கை நான் ஏறிட்டேன், இன்னும் நான் ஏன் கட்டையை பிடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா. இந்த கட்டையை விட்டாதான் நான் போக முடியும். இந்த கட்டையை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு இது வந்து எனக்கு தடையா இருக்கு. தடையே இல்லை, அது பிடிச்சுட்டு இருந்தா நீ அந்த பக்கமா போகவே முடியாது அப்படின்றத வந்து அவர் உணர்ந்தவர். அதனாலதான் இஸ் அ மேன் ஆஃப் ரியலைசேஷன். ஸ்தித பிரஜனா இரு அப்படின்னு அஷ்டவக்கரர் சொன்னாலும் அதையும் தாண்டி இவரு ஒரு மேன் ஆஃப் ரியலைசேஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் என்ன சொல்றது அப்படின்னா, உடலால் ஆற்றும் கர்மங்கள், பேச்சு, எண்ணங்கள் இவை மூன்றும் தான் இனியும் என்னை தடுமாற செய்ய
அனுமதிக்க மாட்டேன். நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். இங்கதான் நம்ம ரொம்ப ஜனகரன் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? இதெல்லாம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. இத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல அவரு. இது நான் செய்வேன். ஏன்னா நான் ராஜா, நான் செஞ்சுதான் ஆகணும். இத நான் செய்யும் போது இது என்னுடைய மன அமைதியை கலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா அதை கலைக்காம நான் இந்த கடமைகள் செய்வதற்கு எனக்கு ஒரு சக்தி உண்டு. நான் அவ்வளவு தூரத்துக்கு மேல ஏறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடலால் ஆற்றும் கர்மங்கள், பேச்சு, எண்ணங்கள் இவை மூன்றும் தான் இனியும் என்னை தடுமாறு அனுமதிக்கேன் என்கிறார். எவ்வளவு பாருங்க. அதனால்தான் அவர் ராஜரிஷி. சோ இப்போ இதனால அதான் முதலே நம்ம அஷ்டவக்ரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோன்னே ஞான பாதையில வரணும். அந்த 5 பிரின்சிபல்ஸ் நமக்கு சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த 5 பிரின்சிபல் நம்மளோட சித்த சுத்தி அடையலைன்னா, அடையாதவர்கள் அஷ்டவக்ர படிக்கும் போது அது தன் ஜனகரே சொல்லிட்டு இதெல்லாம் மனவாடான்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தவறாக அதை புரிஞ்சு கொள்ள ஒரு வழிவகுக்கிறது. அதனாலதான் அஷ்டவக்ர படிக்கும் போது அதை சொல்லி கொடுக்கிறவங்க ஒழுங்கா புரிஞ்சு சொல்லணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குருஜி வேற யாரும் அதை நமக்கு சொல்லி தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சரியான அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப இதே ஸ்லோகத்தை நான் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல எழுதியிருக்கேன். இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன்னா ஐ எம் கிவிங் a wrong interpretation for அஷ்டவக்ர கீதா. என்னை அது தடுமாற செய்ய அனுமதிக்க மாட்டேன்னு தானே அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா தடுமாறாம இந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய சக்தி, ஈடுபடக்கூடிய ஒரு ஞானம் எனக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். புரியுதுங்களா? இது முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம் எனக்கு புலன் வழி கட்டுப்பாட்டிலோ ஜபதபங்களிலோ ஈடுபட்டு புலன்களை அடக்கும் வழியில் நாட்டம் இல்லை. ஆத்மா கருத்துக்களால் அறியப்பட வேண்டிய பொருள் அல்ல என்பதை உணர்ந்தே என்னில் லயித்து இருக்க என்னால் இயலும். இது கொஞ்சம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். புலன்கள் கட்டுப்பாடு எல்லாருக்கும் அவசியம். முதலே சொல்லிட்டான். அதற்காக என்னோட புலன்கள் தறிக்கட்டு ஓடுது அப்படின்னா நான் அதை கட்டி போடுறதுக்கு ஜபங்கள் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம், நல்லவர்களோட இருக்கலாம், சத்சங்கம் பண்ணலாம், சேவா பண்ணலாம், கிரியா பண்ணலாம், சாதனா பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு? என்னுடைய புலன்களை என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக. இந்த மாதிரி ஈடுபட்டு என்னுடைய புலன்களில் அடக்கணும் அப்படின்னு நான் ஒரு முயற்சி செய்ய மாட்டேன். ஏன்னா என் புலன்கள் தான் ஓடவே இல்லையே. எங்கன்னா ஓடினாதானே நான் அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு. என் குழந்தை சமத்து குழந்தை, நான் சொன்ன பேச்சு கேட்டு இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. அதை போய் நீ படின்னு நான் எடுப்பேனா? துஷ்ட குழந்தைய நம்ம அடக்கிறது ரைட்டு, சமத்து குழந்தைய போட்டு திட்டுவோமா என்ன? இல்லையா? அந்த மாதிரி என் மனசு என் கட்டுக்குள் இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு நான் என் மனதை அடக்கணும் அது அதுல எனக்கு ஒரு விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு நான் எதற்காக இதெல்லாம் செய்யறோம்? நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா எனக்கு இப்ப என்ன புதுசா புரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ஆத்மா இதாலெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளோ ஒரு விஷயமோ இல்லை. அது நான் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அந்த அனுபவத்துக்கே நான் போயாச்சு. புரியுதுங்களா? இப்ப புலன்களை கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டாம்னு அவர் சொல்லல. புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்து ஜபதபங்களில் ஈடுபட்டு இதெல்லாம் அடக்கி நான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும்ன்றதுல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் செய்யறதுனால என்னோட வாட் இஸ் மை கோல்? நான் ஆத்மாவை நான் அறியணும். அந்த ஆத்மாவை அறிவதற்கு
அது ஒரு பொருளே இல்லை. இதெல்லாம் செஞ்சுட்டு நான் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த ஆத்மா அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் அது நான் வேற எங்கேயும் தேடிட்டு எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சமநிலையை அடைய ஒரு தடையும் இல்லை. இப்ப மூன்றாவது ஸ்லோகம், நான் ஐ ஹவ் பிகம் ஈக்வானமஸ். அந்த மூணு விஷயங்கள், மூன்று ஈட்டி மாதிரின்னு சொன்னோம் இல்லையா? அதுல முக்கியமான நடுவுல இருக்கிறது ஈக்வானமிட்டி. அதாவது சமநிலையில இருக்கணும். நல்லது வந்தா ஏறது, துன்பம் வந்தா இறங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம மனதை சமநிலையை அடைய செய்யறதுக்காக முயற்சி செய்யணும்னு முதலே சொல்லிட்டாங்க. நான் முயற்சியை செய்ய வேண்டாம். ஏன்னா சமாதி நிலையை அடைய எனக்கு ஒரு தடை இல்லை. நான் கண்ண முன்னா நான் சமாதி தான். நான் எப்பவுமே தியானத்துல தான் இருக்கேன். இதுக்காக நான் உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு கிடையாது. நான் ராஜாங்க காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும் போதே நான் தியானத்துல தான் இருப்பேன். ஏன்னா ராஜாங்க காரியங்கள்ல கூட நான் ஒரு தியானமா செய்யறேன். இப்போ குருஜி எடுத்துட்டேன்னா அவர் இந்த எங்கேயோ போறாரு, 152 கண்ட்ரில போய் போய் வராரு. அவருக்கு ரெஸ்டே இல்லை. கேட்டானா எனக்கு எனக்கு இதுதான், நான் ரெஸ்ட்ல தான் இருக்கேன் அப்படின்றாரு இல்லையா? அந்த மாதிரி அப்ப ஐயோ நான் எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போயிட்டே இருக்கேன், எனக்கு உட்கார்ந்து கிரியா பண்றதுக்கு, எனக்கு தியானம் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணரே சொல்வார் இல்லையா, எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை, நான் அடைய வேண்டியது ஒண்ணு இல்லை, ஆனாலும் நான் கர்மத்தில் ஈடுபடுகிறேன். ஏன்னா நான் கர்மத்தில் ஈடுபடாம ஒரு பக்கமா போய் உட்கார்ந்துட்டானா கிருஷ்ணரே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஐ வில் பி செட்டிங் அ ராங் எக்ஸாம்பிள். அந்த மாதிரிதான் குருஜியும் செஞ்சுட்டு இருக்க. அதுதான் இங்க ஜனகரும் சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. ஏன்னா செய்யும் போதே சமாதி நிலையில் இருந்து செய்யக்கூடிய ஒரு நுவான்சஸ், ஒரு யுக்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சமநிலையை அடைய ஒரு தடையும் இல்லை. மனம் தவறானதில் இருந்து விடுபட்டு விட்டது. ஆத்ம லயத்தில் ஆழ்ந்து போக எனக்கு இந்த மனசு எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்க மனசு புலன்கள் பின்னால போகுதே, நீதான் அதை இழுத்து பிடிக்கணும். எனக்கு ஓடலையே, என் மனசு என்கிட்டயே இருக்கேன், நான் எதுல இருந்து அதை இழுத்து பிடிக்கிறேன்? ஆல்ரெடி ஆயம் என்ன ஆத்ம லயத்துலதான் நான் இருக்கேன். அதனால ஆத்மலயத்தில் இருப்பதற்காக எந்த ஒரு பயிற்சியிலும் நான் ஈடுபட வேண்டியதில்லை. இப்ப நமக்கெல்லாம் ஆத்ம நிலையில ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு யுக்தி தெரியலன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், முதல்ல கிரியா பண்ணு, அப்புறம் மந்திரம் பண்ணு, இல்லைன்னா சில முதிரங்களை பண்ணு, உடம்பு சோர்ந்து இருக்கும்போது சேவா பண்ணு, யோகா பண்ணு. இதெல்லாம் எதுக்கு? என்னை இந்த ஆன்மீக பாதையில போறதுக்கு என்ன தயார்படுத்துது. இப்ப சப்போஸ் இமாச்சல பிரதேசத்துக்கு நான் போகணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் நல்ல ஒரு கோட் எடுத்துக்கணும், நடக்க முடியாட்ட ஒரு குச்சி எடுத்துக்கணும். சோ மெனி ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் நீடட் இல்ல? இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன். நான் ஆல்ரெடி இமாச்சல பிரதேசத்துல தான் வசிக்கிறேன், நான் எதுக்கு அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க அந்த ஒரு ஆங்கிள் நம்ம இந்த விஷயத்த பார்க்கணும். என் மனசு சலனம் இல்லாம இருக்கு. எப்படி இருக்கு? இந்த அலைக்கடல் மாதிரி இல்ல, ஆழ்கடல் மாதிரி இருக்கு. ஆழ்கடல் மாதிரி இருக்கிற மனசு அலைகள் வருது, அது எழும்புதுன்னு எல்லாம் நான் ஏன் யோசிச்சுட்டு இருக்கணும்? அதெல்லாம் அவசியமே இல்லை. ஆழ்கடலை போல் அமைதி அடைய அப்படிப்பட்ட மன அமைதியை அடைந்து விட்டேன். பின்ன இதன் எந்த ஒரு அபியாசமும் எனக்கு தேவை இல்லை. நான் எதுக்கு எனக்கு 8 60 நாள் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நான் ஏன் 8 1 8 8 2 16 8 3 24 நான் முதலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, எனக்கு தான் தெரியுமே. அந்த மாதிரி எல்லாமே அவர் கைக்குள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு அபியாசமும் தேவை இல்லை என்று சொல்றார். அதே மாதிரி 4வது ஸ்லோகத்துல வேண்டியது
வேண்டாதது எதுவுமே இல்லை. அதனால இத நான் அடைந்து நான் சந்தோஷப்படணும், ஆனந்தப்படணும் அப்படின்னும், இது கிடைக்கலன்னா அதனால நான் வருத்தப்படுவோ எனக்கு இல்லை. ஏன்னா ஆசாபாசங்கள் தாண்டி போயிட்டோம். ராகத்வேஷங்கள் இல்லாத ஒரு மனசுல அவசியமும் இல்ல, அனாவசியமும் இல்லை. இது அவசியம். நம்ம முதல்ல 10வது சாப்டர்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வேணும், இது கிடைச்சா சந்தோஷம், இது கிடைக்கலன்னா வருத்தம். அதே போல இது எனக்கு வானா ரிஜெக்டிங் டிசையர் அண்ட் ரிஜெக்டிங் முதல்ல பார்த்தோம்ல. எனக்கு டிசைரும் இல்ல, நான் ரிஜெக்ட் ஆக வேண்டிய, நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இல்லை. இப்ப ராஜாங்க காரியங்கள் எடுத்துட்டேன்னா அவர் தினம் ராஜசபைக்கு போகணும். அங்க போனான்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, வாசனாதிகள் எல்லாம் போடுவாங்க. ஒரு பெரிய ஒரு அஃப்ளூயன்ட் லைஃப் இல்லையா, அதனால அவருக்கு மெத்தை எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் அந்த ஆசை, அந்த அழகான சொர்ண தூளிகா மந்திரத்துல அவர் உட்கார்ந்துப்பாரு, பெண்கள்னா அவருக்கு சேவை செய்வாரு. இல்ல அந்த சேவையை எந்த மாதிரி நம்ம ஒரு பெண்கள் காலை பிடிச்சு விடுவாங்க, ஒருத்தர் முதுகத்தை விடுவாங்க, எல்லாம் பண்ணலாமா இருப்பேன்னா அவர் ராஜா. இதெல்லாம் என் மேல எனக்கு நடக்கும் பொழுது அதை நான் ஒரு தியானத்தில் இருக்கக்கூடிய என் மனதிலிருந்து நான் பார்ப்பேனே ஒழிய இந்த உடம்பத்தை இறங்கி அந்த உணர்ச்சிகள்ல நான் அனுபவிக்க மாட்டேன். புரியுதுங்களா? See, it is a very very subtle thing. அந்த ஒரு இடத்தை அடைஞ்சவங்களுக்கு தான் அதை பத்தி பேச முடியும். நம்ம அந்த வார்த்தைகளை தான் நம்ம ரிப்பீட் பண்ண முடியுமே ஒழிய அந்த மாதிரி ஒரு நிலைமை சில விஷயங்கள்ல நமக்கே ஏற்பட்டிருக்கலாம். இந்த இவ்வளவு வயசு வந்த அப்புறமா நம்ம 16 வயசு குழந்தைக்கு இருந்த மாதிரி ஒரு ஆசாபாசங்கள் இல்லாம நீங்களே உங்க குழந்தைங்களோட, உங்க டீனேஜ் டாட்டர்ஸோடைய, உங்க டீனேஜ் சன்ஸோடையோ கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு அந்த ஈக்குவாலிட்டின்றத அட்டைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ இதுல this is possible at one stage we will get. This is not an unattainable state கிடையாது. இது எல்லாருக்கும் சாத்தியமாக கூடிய ஒரு நிலை தான். அந்த சாத்தியப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த சாதனைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பா புரிஞ்சுக்காம இது ஒரு கடமை, இது ஒரு சரியான ஒரு நோக்கத்துல புரிஞ்சுக்கணும் இல்லையா? வேண்டியது வேண்டாதது எதுவும் இல்லை. ஆகையால ஒன்றை அடையணும், ஐ ஹாவ் டு அச்சீவ் திஸ், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றதே இல்லை. ஏன்னா நான் நானாகவே ஆனந்தமாக இருக்கேன். நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எனக்கு வெளியில இருந்து ஒரு உந்துகோல் தேவையில்லை. அதே மாதிரி இது எனக்கு வேண்டாம், இது வந்தா எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வேண்டாதது எதுவுமே இல்லை. ஐ எம் அக்செப்டிங் 100% அக்செப்டன்ஸ். எது வந்தாலும் ஓகே. எனக்கு பிடிக்காத ராஜ்யசபையில அவ டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு அவ ஆடின் போட்டோம், நான் அதை பார்த்துதான் இருப்பேன். ராஜா பார்க்கலன்னா அந்த பொண்ணு கோபம் வந்துடும் இல்லையா, வருத்தப்படும் இல்லையா, பார்த்துதான் இருப்பேன். ஆனா அனுபவிச்சு பாக்குற மாதிரி, அதுல ஈடுபாடுடன் பாக்குற மாதிரி பார்க்காம அதுதான் சாட்சி பூதமா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை. அதனால இது வேண்டாம் அப்படின்னு விரும்பாததே என்னை அடைந்தாலும் அதனால் நான் சலனப்பட போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு ஒரு ஏற்றமும் கிடையாது, எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா என் மனசு எப்பவுமே அமைதியில் ஆழ்ந்துள்ளது. இந்த சாப்டர்ல வர 8 ஸ்லோகமும் என் மனது அமைதியில் ஆழ்ந்துள்ளது, என் மனது அமைதியில் ஆழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அடுத்தது மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் நான் படிச்சிடுறேன். பரமாயிக்கிறேன். வர்ணாசிரம கடமைகள், தியானத்தில் ஈடுபட பயிற்சி, மனக்குழப்பங்கள் எல்லாம் ஆத்மாவில் ஆழ்ந்து போக தடையாக இருப்பதாக உணர்ந்து அவற்றை துறந்து
ஆத்மாவில் நிலைத்திருக்க இருத்தல் ஏதுவாகிறது. புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு சென்டென்ஸ் நல்லா புரியணும். வர்ணாசிரம கடமைகள், தியானத்தில் ஈடுபட பயிற்சி, மனக்குழப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? தேர் ஆல் டிஸ்ட்ராக்டிங் மீ. ஆத்மாவில் லயித்து இருக்க முடியாம என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்ம இன்னைக்கு வந்து 8 மணிக்கு எல்லாருமே நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ ஐ கால் யூ ஆல் ஃபார் அட் 8 o'clock. நீ நாளையில இருந்து புதன்கிழமை வந்து நம்ம முன்னாள் 8 மணிக்கு எல்லாரும் தியானம் பண்ணிட்டு அப்புறமா கிளாஸ் போலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா, நீங்க வந்து ஐயோ சரி இந்த ஜெய்ஷி கூப்பிடுறாளே அப்படின்னு 8 மணிக்கு வரலாமா இருக்கும். அப்ப வந்து ஐயோ நம்ம பையனுக்கு இன்னும் ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு வந்துடலாமா, இல்ல பொய் சுடலாமா அப்படின்றத ஒரு வர்ணா. ஏன்னா பிகாஸ் we are all சம்சாரி இல்லையா? இந்த சம்சாரிக்கான ஒரு கடமை இருக்கு. எல்லாருக்கும் 8 மணிக்கு சாப்பாடு போடணும்ன்ற ஒரு கடமை இருக்கு. இந்த கடமை என்னை தியானத்துக்கு வான் கூப்பிடுறாங்க, அதுல ஈடுபட முடியாம என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? வர்ணாசிரம கடமைகள் தியானத்தில் ஈடுபடு. ஏன்னா உட்கார்ந்து எனக்கு தியானமே வரமாட்டேங்கிறது. சரி இது செய், முதல்ல ஓம் நமச்சிவாய சொல்லு அப்படின்னு ஏதோ அதற்கு ஒரு வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க. அதுவே எனக்கு நானே தியானத்துல இருக்கேன், ஏன் இந்த வழிமுறையெல்லாம் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நீ வந்து மேல பாரு, கீழே பாரு, முன்ன பாரு, பின்ன பாருலாம் நீ சொல்லாத, நான் பேசாம விட்டுரு, நானே நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சில சமயத்துல தோணும். இல்ல சில சமயத்துல நம்ம அந்த கேசட் ஆஃப் பண்ணி நம்மளே தியானத்துல இருக்கோம் அப்படின்னு தோணும். சோ இந்த தியானத்துக்கான பயிற்சிகள் எல்லாமே வந்து என்ன, ஆத்மாவில் ஆழ்ந்து போகாம நானே தியானத்துல விட்டுறேன், எனக்கு சாப் பண்ண நேரம் விட்டுரு, நான் 20 minutes நிம்மதியா இருப்பேன். நீ அதை பண்ணு, மேல பாரு, கீழே பாரு, கைய பாரு, மூக்க பாரு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கு. இதெல்லாமே என்ன டிஸ்ட்ராக்டிங்கா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவற்றை நான் ஒதுக்குறேன். நீ தியானம் பண்ணாதேன்னு சொல்லல, தியானத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு பயிற்சி எனக்கு தேவையில்லை. நான் தியானத்துல இருக்கேன், புரியுதுங்களா? தியானம் பண்ணாதேன்னு சொல்லல, தியானம் பண்ண மாட்டேன்னு சொல்லல. தியானம் பண்ணுவதற்கான பயிற்சிகள் தான் என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, புரியுதுங்களா? அந்த டிஸ்ட்ராக்ட் பண்றதுனால அது எனக்கு தேவையில்லையே. நான் ஆல்ரெடி தியானத்துல இருக்கேன். கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கோங்க. இத வந்து தியானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆத்மாவில் நிலைத்திருக்க நான் என்னில் இருக்க எனக்கு எதுவுமே தேவையில்லை, புரியுதுங்களா? வர்ணாசிரம கடமைகள், தியானத்தில் ஈடுபட பயிற்சி, மனக்குழப்பங்கள் எல்லாம் ஆத்மாவில் ஆழ்ந்து போக தடையாக இருப்பதாக உணர்ந்து அவற்றை துறந்து ஆத்மாவில் நிலைத்திருக்கும் இருத்தல் ஏதுவாகிறது. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அப்படின்னா நான் வர்ணாசிரம தர்மத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லல, இருந்தாலும் நான் ராஜாவா இருப்பேன். ஆனாலும் ராஜ கடமைகள் என்னை ஆழ்ந்த தியானத்திலிருந்து என்னை தடுமாற செய்யாது. ஏன்னா நான் வந்து அங்க நிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆசிரம தர்மங்கள் என்று தடை என்று சொல்லக்கூடாது. இப்ப நம்ம எல்லாம் வந்து தினம் இந்த அஷ்டவக்கர கீதை படிக்கிறோம். இந்த குடும்பத்துல இருக்கிறதுனால தான் அஷ்டவக்கர கீதை புரிய மாட்டேங்குச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்து எல்லாரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ஆசிரமத்துல அந்த மாதிரி இருக்க சொல்லி சொல்லல. அவர் சொல்றாரு ஆசிரம தர்மத்துல இருக்கிறது. அதுக்கு வந்து அதி ஆசிரமம் அப்படின்னு பேரு. அதாவது ஆசிரம தர்மம் என்ன, வர்ணாசிரம தர்மம், அப்புறமா வந்து இந்த பிராமணர் இப்படி இருக்கணும், சத்திரியர் இப்படி இருக்கணும், வைசியர் கடமைகள் இது, ஞானியோட கடமைகள் இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்கு. அதே சமயத்துல பிரம்மச்சாரியா இருந்தா நீ இதெல்லாம் செய்யணும், சம்சாரியா இருந்தா இது செய்யணும், சன்னியாசியா இருக்கும்போதுதான் நீ இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் இருக்கு. இவரு இப்ப வந்து ஜனகர் வந்து ராஜா, அப்ப அவர் சத்திரியர் தானே.
அவர் சத்திரிய தர்மத்தை பார்க்கணும். அவரு கல்யாணம் பண்ணு சீதைய நான் 3 பெண்களை பத்தி வச்சிருக்கா இல்லையா, அப்போ அவர் ஒரு சம்சாரி தானே. அவர் சம்சாரி, அவர் சத்திரியன், அவர் ராஜா. இந்த கடமைகள் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்ன இது டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு நான் சொல்லல. இது டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இதையும் தாண்டி நான் ஆழ்ந்த மனதில் ஆத்மாவில் நான் லைக் இருப்பேன். ஏன்னா ஐ ஹவ் கான் டு தட் ஸ்டேஜ். நம்ம 1ஆம் படியில இருந்துட்டு 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறோம்னு போறது எவ்வளவு முட்டாள்தனமோ அந்த மாதிரி இத இப்ப எங்க அண்ணா 12ஆம் கிளாஸ் எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தாரு அப்படின்றது ஒரு ஐடியல் சிச்சுவேஷன், ரைட்? அப்ப அப்பா என்ன சொல்றாரு, பத்தி அண்ணா இவ்வளவு போயிட்டா நீயும் நல்ல படிச்சானா நல்ல, அந்த மாதிரி அதை ஒரு ஊக்கப்படுத்தும் ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு நாள், இட் இஸ் நாட் unattainable, it is attainable by everybody when you go to that state. பட் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய விஷயங்களில் ஈடுபடணும். புரியுதுங்களா? தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே, ஆசிரம தர்மத்தை தடையென்று கொள்ளக்கூடாது. நாமெல்லாம் அதை கடந்தவர்கள் அல்ல. ஆனால் அந்த கடமைகள் ஞான பாதையில் தடை கற்களாக இருப்பதாக உணர்றோம். அப்ப சரிப்பா, ஒரு கல்லும் மண்ணாவும் எல்லாரும் இதெல்லாம் போறாங்க இல்லையா, கோயிலுக்கெல்லாம் போகும்போது கல்லு மண்ணெல்லாம் மேய்ச்சின்னு போவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம காலுக்கு செருப்பு போட்டுக்கோ. குருஜி சொல்றாரு இல்லையா, பாதை கரடு முரடாக இருந்தா அந்த பாதையில் நடக்க ஏதுவான உபகரணங்களே உன் கால்ல போட்டு, ஷூ போட்டுக்கோ, செருப்பு போட்டுக்கோ, அந்த மாதிரி போட்டுட்டு இந்த தடைகளை தாண்டி போனோம். அதாவது என்ன தடை, இன்னைக்கு இந்த வர்ணாசிரம தர்மம் எனக்கு தடையாக இருக்கு. ஆனா நான் அதுல இருந்து நான் மாற முடியாது. பிகாஸ் தட் என்னோட கர்மா, அதுதான், அதை நான் விட முடியாது. அப்போ அதை செய்வதற்கான யுக்திகளை கையாளுவது சரி போட்டுன்னு கடமுடான ரோட்ல நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோ குழப்பமில்லாத மனசு இருக்கணும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிச்சயமாக தெரியணும். நிஷ்காமிய கர்மா அப்படின்னா என்னன்னு நமக்கு புரியணும். நிஷ்காமிய கர்மானா ஒன்று விட்டேத்தியா செய்யறது கிடையாது. ஒரு காரியம் செய்யும் பொழுது இப்ப நம்மளாம் நம்ம குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை. அதற்கான நம்ம ஒரு விஷயங்கள் ஈடுபடுவது தவறு கிடையாது. அது அந்த எந்த ஸ்கூல்ல போய் சேர்த்தா நல்லா படிப்பாங்கன்னு முயற்சி செய்து அதற்கான எல்லா விதமான ஒரு ஸ்டெப்ஸும் எடுத்து அதை நம்ம செய்யணும். ஆனா அது நடக்கல அப்படின்னா ஓகே, சோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகக்கூடிய மனநிலை தான் இந்த ஆத்ம ஞானம் நமக்கு தரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஆக்டிங் வித் டிஸ்பேஷன். அந்த டிஸ்பேஷன்ற ஒரே ஒரு வார்த்தைய நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 ப்ராப்பரா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆறாவது ஸ்லோகம் கர்ம. இது பகவத்கீதையில் சொன்ன அதே விஷயம்தான் சொல்லுது. கிருஷ்ணர் கேட்பாரு, இந்த இதெல்லாம் செகண்ட் சாங்கிய யோகம் முடிச்சோடனே இவ்வளவு காரியம் செஞ்சா இவ்வளவு கர்மம் வரும், நல்ல கர்ம யோகத்துல எல்லாம் சொல்லிட்டு என்னை ஏன் கர்மம் செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனர் கிருஷ்ணர் கேட்கிறார், உன்னை நான் கர்மம் செய்யாதேன்னு சொல்லல, கர்மம் செய்ய வேண்டியது சத்திரியனான உன்னுடைய கடமை. ஆனா அந்த கர்மத்தை நீ நிஷ்காமியமா செய்ய. இப்ப நீ வார்ஃபீல்ட்ல நின்னுட்டு இருக்க, நீ வில்லடிச்ச சண்டை போட வேண்டியது. அதுக்காக தான் பாண்டவர்கள் எல்லாம் உன்னை நம்பி இங்க நிக்கிறாங்க. நீ எதை செய்யாம இருக்க கூடாது. அதை நீ பெருசா நான் தான் செய்யறேன், நான் இல்லைன்னா இந்த கர்ணனை எவனும் கொல்ல முடியாது, எனக்கு அந்த கர்ணனை முதல்ல நானே தான் கொண்டு முடிச்சுட்டேன்,
நீ செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தான் அடிக்க போற அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி என்னோட முயற்சி எல்லாமே நான் தான் செய்யறேன், நீ என் கையில கரண்டியாயிரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதேதான் இங்கேயும் ஒரு விதமா சொல்றாரு. கர்மத்தில் ஈடுபடாமல் இருப்பது எவ்வளவு தவறோ அந்த மாதிரி கர்மத்தில் ஈடுபட்டாலும் உனக்கு கர்மா அக்கௌண்ட் ஜாஸ்தி ஆகுன்றது ஒரு விதத்துல இருந்தாலும் கர்மத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் தவறுதான். தப்பான கர்மம் செய்வது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறுதான். நீ செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து நழுவி போதும் அதே ஒரு பாவத்தை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கர்மத்தில் ஈடுபடுதல் எந்த அளவுக்கு அறிவீனமோ அதே அளவு கர்மம் ஆற்றாமல் இருப்பதும் தவறுதான். இதை சரியாக புரிந்து கொண்ட இப்ப ஜனகர் இதை நல்லா புரிஞ்சுட்டார். நான் ராஜாவா இருக்கும்போது ராஜாங்க காரியங்கள்ல எனக்கு டிஸ்ட்ராக்டிங்கா இருந்தாலும் அதை செய்யாமல் போனா அது எவ்வளவு தூரத்துக்கு என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதை விட மிகப்பெரிய தவறு நான் செய்யக்கூடியவனா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? தவறுதான். இதை சரியாக புரிந்து கொண்டால் ஆத்ம லயத்தில் நிலைத்திருத்தல் சாத்தியமாகும். சோ நான் இந்த வாட் வி கேன் டு செய்வனே செய்யாமை கெடும் செய்யாமை செய்யக்கெடும். எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சாலும் தப்பு, எதை செய்யணுமோ அது செய்யாட்டாலும் தப்பு. சோ ரைட் அண்ட் ராங் இந்த புத்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சரியா புரிஞ்சுட்டு எதை நான் என்னால செய்ய முடியுமோ அதை நான் கட்டாயம் செய்யணும். எது என்னால செய்ய முடியாதோ அதை போய் மண்டையில போட்டு உடச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது செய்யணும் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா அந்த ஒரு காரியத்தை 100% மனசு வச்சு செய்யணும். இப்ப நான் எப்பவுமே உங்களுக்கே தெரியும், நான் என்னை பத்தி தான் எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். என்னால இந்த எவ்வளவு காரியங்கள் செஞ்சோம், அதெல்லாம் வயசாயிடுச்சு, இப்ப அதெல்லாம் முடியல. என்னால ஓடி ஆடி எல்லாருக்கும் போய் சேவை செய்ய முடியல. கோயில் எல்லாம் போய் சுத்தம் பண்ணோம், ஆசிரமத்துக்கெல்லாம் போனோம், எத்தனையோ அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாம் பண்ண. இப்ப என்னால முடியல. அதை செய்ய முடியல நான் உட்கார்ந்து நூலாகி போறதை விட இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? அஷ்டவக்கரம் படிக்க முடியுமா? படிக்க முடியும். அதை எல்லாருக்கும் சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தரக்கூடிய ஒரு மனோநிலையும் ஒரு புரிதலும் இருக்கு. அப்போ அதை நான் செய்யாம இருந்தா அதுவும் தப்பு. செய்ய முடியாததை செய்ய முடியவில்லை என்று ஏங்குவதை விட செய்யக்கூடியதை செய்து மற்றவங்களுக்கு அதுவும் ஒரு சேவைதான். குருஜி ஞானத்தை பரப்புவதும் ஒரு சேவைன்னு சொல்லியிருக்காள. இந்த சேவை செய்ய என்னால முடியும். சோ இதை நான் செய்யும் பொழுது 100% ராத்திரி 9 மணிக்கு உட்காந்து இந்த வயசான காலத்துல ஏன் பண்ணிட்டு இருக்க, பேசாம படுத்து தூங்க கூடாதான் சொல்லலாம். எஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு தூங்கும் போது எனக்கு வரக்கூடிய கேடு எவ்வளவோ எனக்கு பிடிச்ச இந்த வேலையை செய்யாம போறது கூட எனக்கு கேடு தரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நான் அதை 100% செய்யும் போது 100% செய்யணும். அது 100% ரிசல்ட் வருமான்றது என்னுடைய வேலை இல்லை, இவங்களோட வேலை அது அப்படின்னு சொல்லி. ஓகேயா? இப்போ 7வது ஸ்லோகம். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் மனசு வச்சு கேட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் படிக்கிறேன். மனதால் கிரகிக்க இயலாததை புரிந்து கொள்ள முயல்வது அர்த்தமற்ற எண்ணங்களுக்கு வழிவகுக்கும். குழப்பமா இருக்கு. மனதால் கிரகிக்க இயலாததை புரிந்து கொள்ள முயல்வது அர்த்தமற்ற எண்ணங்களுக்கு வழிவகுக்கும். எனவே அதை விடுத்து ஆத்மாவில் லயிந்து இருக்க என்னால் முடியும். இந்த ஸ்லோகம் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சு கொண்டு கொஞ்சம் கஷ்டம். என்ன அப்படின்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு பல்பு இருக்கு, ரைட்டா? அதுல இருந்து ஒளி வருது. இந்த பல்புன்றது ஒரு கருவி, ஒரு உபகரணம், சரிங்களா? இந்த உபகரணம் எப்படி என்ன உபயோகத்தை கொடுக்குது? வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த பல்புல வெளிச்சம் வர்றதுக்கு இந்த பல்போட ஷேப்போ கலரோ காரணம் அல்ல.
அந்த அதற்கு காரணம் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியோ இல்ல ஒரு பேட்டரியோ வாட் எவர் இட் இஸ், அதுதான் வந்து இந்த பல்புக்கு ஒளி ஊட்டக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குதே தவிர, இந்த பல்பு தனக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகும் போது ஒளியை கொடுக்க முடியுமே தவிர, அந்த பல்பு எங்கேருந்து எனக்கு இந்த சக்தி வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது முடியாது. இப்போ இத வந்து நம்ம இந்த நிலைமைக்கு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, என் கண்ணு பாக்குது, என் கண் பாக்குறதுக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் தான் அப்படின்னு சொல்லி இப்ப நான் புரிஞ்சுட்டேன். சின்ன வயசுல கண்ணு திறந்தா கண்ணு இருக்கு, கண்ணு தான் பார்க்கதானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வந்து அட இந்த கண்ணு பாக்குறதுக்காக அதற்கு ஒரு விதமான சக்தி உள்ளே இருந்து வேலை செய்யுது. என் காது கேக்குது, இந்த காது கேட்கக்கூடிய கருவியாக இது கேட்கும் சக்தியை பெற்றது உள்ள இருக்கும் ஒரு சக்தியால அப்படின்னு நமக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சே தவிர, அந்த சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாலேயோ காதாலேயோ நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சேந்திரியங்கள் போக முடியாத இடத்தில் ஆத்மா இருக்குது இல்லையா? ஆத்மா இந்த பஞ்சேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் ஒளி ஊட்டக்கூடியதாக சக்தி ஊட்டக்கூடியதாக தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் இது சைத்தன்யம் பார்த்தோம் இல்லையா? அதனால இதெல்லாம் ஒளிர்த்தே தவிர ஒளிர்வூட்டக்கூடிய இந்த உபகரணங்கள் அந்த ஒளியை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது முடியாது. அப்படின்னா அப்ப ஆத்மாவில லைட்டே இருக்க முடியாது. முடியும். ஆத்மா நீ உணரக்கூடிய ஒரு பொருளே தவிர அது இப்பேற்பட்டது என்று அதற்கு ஒரு அதன் அழகை விவரிக்கவோ அதன் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவோ இயலாது. புரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இட் இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள். அத ராங் காம்ப்ரிஹெண்டா பண்ணக்கூடாது. ஆத்மா எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த உடலை பத்தி நீ வந்து சைக்காலஜிஸ்ட் பிசியாலஜிஸ்ட் கூறு போட்டு எல்லாம் சொல்லலாமே ஒழிய, அந்த உடலுக்கு உணர்வூட்டக்கூடிய அந்த ஆத்மாவை இப்பேற்பட்டது என்று நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்லலாமே ஒழிய, அது இப்படிப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடையாது. அன்காம்ப்ரிஹெண்டபிள். அதை நான் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அது ஈஸ்வர தத்துவம். அந்த சக்தியால ஒண்ணுதான். பகவானே சொல்லிட்டார் இல்லையா? பூமி ஆப்போ அனலோ வாயு கம் புத்தி மன ஏவச்ச அஷ்டதா. நான் உனக்குள்ள 8 விதமான பின்னா பிரதிஷ்டதா அப்படின்னு சொல்லுவேன். நான் உனக்குள்ள 8 விதமாக இருக்கிறேன். இந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணமான அந்த மூலக்கூற்றை என்னால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்லிட்டு அவனால முடியாது, நீ விட்டுடு. அது ரொம்ப சூக்ஷ்மமானது. நம்ம ரொம்ப கிராஸ் நம்ம ரொம்ப பருப்பொருளான ஆன இந்த உடலை வச்சுக்கிட்டு சூக்ஷ்மமான அதை புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால ஆத்ம பாதையில அடியெடுத்து வைக்கும் போது இதெல்லாம் நமக்கு பாலபாடம். நீ மெடிடேஷன் பண்ணணும், இந்த கண்ணு பாக்குறதுக்கு அந்த ஆத்மாதான் காரணம், அதுக்குள்ள இருக்கு, அது ஒளி ஊட்டுது, எல்லாம் நம்ம முதல் சாப்டர்ல இருந்து தாண்டி வந்துட்டோம். அதெல்லாம் பாலபாடம். நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 10th போர்டு எக்ஸாம் எழுதியாச்சு. நம்ம இப்போ அதே பாடத்தை அது ரொம்ப அதுல நல்லா 100 மார்க் வாங்கினேன்னா அதே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி இப்ப நான் 11ஆம் கிளாஸ் இந்த பாடத்தை படிச்சுதான் ஆகணும், இந்த பாடத்தை நான் புரிஞ்சுட்டுதான் ஆகணும் இல்லையா? சோ அங்க ஆரம்பிச்சோம். நம்ம ஆன்மானா என்னன்னு புரிஞ்சு சாங்கிய யோகத்துல ஆரம்பிச்சோம். ஆனா கடைசியில வந்து குணத்திரைய விபாக யோகத்துக்கு வரும்போது இன்னும் ஆன்மா ஞானத்திலேயே இருந்த எப்படி அந்த கையில பிடிச்சிட்டு அந்த கோலை ஊண்டிட்டு இப்ப நம்ம நடக்கணும் இல்லையா? அந்த ஒரு யுக்தியை தெரிந்து கொண்டவர் யாரு? ஜனகர். அதனால இந்த மாதிரி எல்லாம் தியானம் பண்ணி அதை பண்ணி நான் ஆத்மாவை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு புரிஞ்சுட்டு நீ திருப்பி திருப்பி சொல்லாத, எனக்கு புரிஞ்சுட்டு
எனக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் அதுல லயிச்சிருக்கேனே. இதை தவிர வேற என்ன வேணும்? when we have reached the goal, இப்ப நான் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா பாதைகள், அத போகக்கூடிய பயணத்துக்கான ஏற்பாடு, பயணத்துக்கான டிக்கெட்டு, பஸ்ல போறேன்னா ட்ரெயின்ல போறேன்னா இதெல்லாம் நான் யோசிச்சு பண்ணி நான் டெல்லியில போய் இறங்கிட்டேன். அப்போ டெல்லியை நான் பார்க்கணுமே ஒழிய நான் எப்படி வந்தேன்னு அதே எல்லாத்தையும் ரோடுக்கா போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? when we have reached the goal, then we have attained what we have to attain. அதுக்கப்புறமா அந்த பாதைகளை அவசியம் இல்லாம போச்சு. நான் கார்ல ஏறி வந்தேன், நான் வந்து சேர்ந்துட்டேன், இன்னும் அந்த கார்லயே உட்கார்ந்து இருந்தா எப்படி? காரை விட்டு இறங்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்த பாதை நமக்கு உபயோகமாக இருக்குன்னு அதே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அதுல இருந்து நம்ம கோலான அந்த ஒரு விஷயத்துக்கு போகணும். அப்படி வந்த வழியை பற்றியே எண்ணிக்கொண்டு இருந்தால் வந்த நோக்கம் நிறைவேறாது. அதனால வந்துட்டோம், கஷ்டப்பட்டு வந்தாச்சு, வந்த அப்புறமா அந்த கஷ்டத்தை மறந்துட்டு வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா? அதுதான் இங்க நமக்கு 7வது ஸ்லோகம். ஒரு மாதிரி அதான் ஆத்மாவை புரிஞ்சு கொள்ள முடியாது, அதை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யாத, அது அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அனுபவம் உனக்கு இந்த வேலைகள் எல்லாம் செய்யும் போது உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நம்ம கடைசி ஸ்லோகம் இந்த நிலையை அடைந்த ஞானி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள். பிளெஸ்ட் ஆர் தோஸ் பீப்புள். அப்புறம் நம்ம இதுல உபனிஷத் படிக்கும் போது ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கோ? அபரோக்ஷானுபூதி. புரோக்ஷா அப்படின்னா இன்சிடென்டல் நாலேஜ், நமக்கு விஞ்ஞானம். அபரோக்ஷானா மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை கன்வென்ஷனல் நாலேஜ் ஒண்ணு, இன்னொன்னு டிரான்சிடென்டல் நாலேஜ். அபரோக்ஷான்றது டிரான்சிடென்டல் நாலேஜ். அந்த அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னா அந்த ஞானத்தால நமக்குள் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்க்ட். நம்ம சில காரியங்கள் கரெக்டா தான் செய்வோம். எப்படின்னா என்னவோ எனக்கு தோணித்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இன்ஸ்டிங்க்ட் நம்மளை சரியான பாதையில கூட்டின்னு போகிறதுக்கு இந்த அனுபூதி ஒண்ணு தேவை. என்ன அனுபூதி? அபரோக்ஷானுபூதி. அதுக்கெல்லாம் ரீசன் அவுட் பண்ணி நீ அப்ப இது பண்ண அதனால வந்ததுனால அதுக்கு ரீசன் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அது நமக்குள்ள படிச்சிடும். ஜஸ்ட் லைக் தட் இட் வில் கிவ் அஸ் an experience. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் அடைந்தார் யாரு? ஜனகர் மாதிரி நம்ம ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னா இந்த வாழ்க்கையெல்லாம் பெரிய கஷ்டமா என்ன? எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டே போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலிகள், மிகவும் blissful people இருக்காங்க. That will be the ideal goal we have to try to achieve. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம். சூப்பர்மா, தேங்க்யூமா. ஒவ்வொரு வாட்டியும் தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லும் போது தப்பாவே புரிஞ்சுக்கல, கரெக்டாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்த. அப்பனா கரெக்டா அந்த இதுல இருக்கோன்னு அர்த்தமாமா? நீ புத்திசாலின்னு அர்த்தம். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க